ஏ வந்து விட்டோம் சலங்க கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு இது சின்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலவே நீங்கள் எல்லாம் எங்களை மாற்றணும் இது சின்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை மாற்றணும் ஏ வந்து விட்டோம் சலங்க கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு ஏ வந்து விட்டோம் ரசிக கூட்டம் இன்னும் இருக்குதுங்க ஆத்தாளம் மறந்து விட்டு ஆலயத்தை தொட்டாலும் கண் கண்ட தெய்வம் நம்ம தாயிதானுங்க சட்டையை அடிச்சாலும் சர்க்கஸிலே குதிச்சாலும் ஆடுகிற ஆட்டம் எல்லாம் பொழப்புக்குங்க சட்டையில அடித்தாலும் சர்க்கஸிலே குதிச்சாலும் ஆடுகிற ஆட்டம் எல்லாம் பொழப்புக்குங்க கலைஞர் மறைஞ்சாலும் அவர் பேரு இருக்குமுங்க கவிஞர் சொன்னாரு அவர் போல வாழணுங்க கலைஞர் மறைஞ்சாலும் அவர் பேரு இருக்குமுங்க கவிஞர் சொன்னாரு அவர் போல வாழணுங்க இது சென்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை வாக்கணும் இது சென்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை வாக்கணும் ஏ வந்து விட்டோம் சலங்க கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு மயிலாட்டம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் ஆடுகிறோம் உலகத்தையே சுத்தி வந்து பெருமை பல சேர்த்திடுவோம் பணத்துக்காக கலங்கி விட்டவன் மனுஷன் இல்லைங்க நாட்டின் பண்பை சொல்ல பிறந்தவன் தான் கலங்கித்தானுங்க பணத்துக்காக கலங்கி விட்டவன் மனுஷன் இல்லைங்க நாட்டின் பண்பை சொல்ல பிறந்தவன் தான் கலங்கித்தானுங்க தாரதப்பட்ட உரிமை தவறு மிஞ்சும் கோடாங்கி தாரதப்பட்ட உரிமையே தவறு மிஞ்சும் கோடாங்கி எத்தனையோ மேலதானம் இங்கே உண்டுங்க அத்தனையும் கேட்டு வந்தா சொர்க்கம் தானுங்க எத்தனையோ மேலதானம் இங்கே உண்டுங்க அத்தனையும் கேட்டு வந்தா சொர்க்கம் தானுங்க சென்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை மாற்றணும் இது சென்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை மாற்றணும் வந்து விட்டோம் சலங்க கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு இது சென்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை வாட்டணும் இது சென்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை வாட்டணும் ஷெல்ஃபு மேல இருக்கும் தெய்வங்களே உங்களுடைய அருளும் ஜனக உங்களுடைய ஆதரவும் இருந்தாதான் ஏன் பொழப்பு நல்லபடியா நடக்கும். காலங்காத்தால கல்லாப்பட்டியில கலகலன்னு சில்லறையா வந்து குவியணும். கடன் சொல்லாம கை நிறைய காசோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும். கீழ்வானம் செவந்து ரொம்ப நேரம் ஆக போகுது. இவனுக்கு இன்னும் போதையே தெரியல போல இருக்கு. என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வரான். என்னடா யோ பன்னீர நீ வச்சுனுங்கிறது தம்மா துண்டு டீ கடை பெரிய உடிப்பு ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு போஸ் கொடுத்துனுங்கிற. ஏண்டா இந்த காவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்னடா வேணும்? ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஸ்ட்ராங்காவா? ஏற்கனவே தான் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்குதே, அப்புறம் எதுக்கு இது? அந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ராங்க போட்டா லைட் ஆயிடும். லைட் ஆகாது, டைட் ஆயிடும்.
இரு தரேன். கொடு. கத்தால கண்ணால குத்தாத கனகார குடி பேர துளி ஊத்தி குடி கத்தால கண்ணால் ஏண்டா தண்ணி அடிக்கும் போது நீட்டா உட்காந்துக்கிட்டு அடிக்கிறீங்க, டீ அடிக்கும் போது மட்டும் நீட்டிக்கிட்டு படுத்துருவீங்களா? ஏ குருவி குருவி, ஏய் கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? சொம்பு கழுவிந்த. சொம்பா? இந்த மூதேவியை எழுப்பி இந்த டீ அவங்கிட்ட கொடு. எழுந்திரியா? டா டீ எழுந்திரு. குடி. என்னது டீ. டீயா? பின்ன அப்பா மூஞ்சியும் முகரையும் பாரு. முதலாளி துப்புறோம். துப்புறானா வாந்தி எடுக்கிறானான்னு பாடுறா. டீ ஆடாது பின்ன சரக்குலயே நாங்க தண்ணி ஊத்தாம ராவா அடிப்போம். நீ என்னடான்னா டீல தண்ணியை ஊத்தி கொடுத்துருக்க. டீ போட்டு வேணும்டா. யோ மாஸ்டர் தாயா. மாஸ்டரா? டேய் நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? மாஸ்டர் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அவனே மாஸ்டர் இப்ப டீ போட்டு தரணும், இல்ல இங்க ரணகாலம் ஆயிடும். முதலாளி டீக்கு காசு கொடுக்காம சாஞ்சிட்டான். விதிடா விதி. வியாழக்கிழமையும் அதுவா இந்த வீணா போனவன் விவகாரம் பண்ணிவிட்டான். இன்னைக்கு வியாபாரம் உருட்டா மாதிரிதான். ஏடா எங்க போய் தொலைஞ்சா உன் மாஸ்டரு? ஐ எனக்கு 10 ரூபாய் விழுந்திருக்கு. 10 ரூபா தனிச்சுல இப்போ பிள்ளை பிறக்கும் போதே தனிச்சுல சொல்லுது. எல்லாரும் பணத்தை ஏன் எடுத்துருவாங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட பிடிட்டு ஓடுதாமா? இந்தா ஓடு. மற்றவங்களுக்கு பரிசு விழுந்து காசு நமக்கு வர மாட்டேங்குது, அவங்களுக்குலாம் போகுது. அண்ணே எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கண்ணே. தாரேன். தெரிஞ்சது முருகா, பரிசு விடாம பார்த்துக்கோ. அப்பா வேடப்பா நீ தான் என்ன காப்பாத்தணும். இவனுக்கு நல்ல யோகத்தை கொடு. சொல்லு. ஏய் ஏல காலமாடு சண்டை போறதுனால காரை வச்சு தரைய கரெக்ட் சொல்லணுமா? அதே மாதிரி சொல்லுது. நீ சொல்றத சொல்ல நம்புறேன்னு சொல்லுவாம மெதுவா சொல்லுடா. அண்ணே 19ண்ணே. கொண்டா பாப்போம். ஏல 19 100 ரூபா. ஏல நல்ல யோகார பேரா இருக்க. இன்னும் சொல்லு. வேணாம் எனக்கு கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. இந்தா யாருக்குண்ணே வேணும் பணம்? படத்தை கொடுங்கண்ணே. ஏல 100 ரூபா விழுந்திருக்கு, நீ படத்தை கேட்க? அண்ணே படத்தை மட்டும் கொடுங்கண்ணே. ஏன்னா இந்த படத்தை பார்த்து தான் வாலி பேக்கலாம் சொல்றதுக்கு வரான். அந்த படத்தை வச்சு என்ன செய்ய போற? எனக்கு படம் தான் வேணும்ண்ணே. ஏல உனக்கு லூசா? ஏன்னா புழைக்க தெரியாத பேர் இருக்க. அந்த நடிகை படத்தை கொண்டு போய் என்ன செய்ய போற? ஏல சொன்னா கேட்க முடியும்? இப்படி ஒரு நிமிஷம் பணத்தை விட்டு போ. அண்ணே எனக்கு எதுவும் ஓசியில வாங்கி பழக்கம் கிடையாது. படத்துக்கு பணத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேர் ரொம்ப வித்தியாசமான பேரெல்லாம் இருக்கா? முதலாளி இப்பதான் கடையை திறந்தீங்க, அதுக்குள்ள கழுவி விடுறீங்க. இன்னைக்கு என்ன கடை லீவா? வாய மூடுற. டேய் காலங்காத்தால கருமாந்திரம் பிடிச்ச ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்தான். அண்ணே 2 போண்டாவும் ஒரு டீயும் கொடுங்கன்னு. அடே காலங்காத்தால வெறும் வயிற்றுல போண்டா வேண்டாண்டான்னு கதறின கெஞ்சின, கேட்கலையே. நம்ம கடை போண்டாவை தின்னுட்டு நம்ம கடையிலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் கழுவி விடுங்க. நக்கலா? சூப்பர். மாஸ்டர் ஒரு ஈ போடவா இல்ல 2 ஈ போடவா? என்னது ஈ போடுறியா? அந்த கடையில தொல்லை தாங்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க நீயுமா? அண்ணே ஒரு ஈனா டீ, 2 ஈனா காஃபி. உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, பையன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். ஆமா ரொம்ப விவரமானவன் தான். டேய் பால் இருக்கடா? தீந்துருச்சு முதலாளி. ஏய் இந்த வயசுல உன் முன்னால என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உனக்கு தெரியல. ஆனா பின்னால மட்டும் பொம்பளை போட்டோவா ஒட்டி வச்சிருக்கிற. போய் வாங்கிட்டு வாடா. நில்றா. எங்க போயிட்டு வர? விட்டு போன பார்த்துட்டு வரேன். என்ன படம் பார்த்த?
யார் வீட்ல பார்த்த? பூக்காரக்கா வீட்ல. ஆ, பூக்காரி வீட்லயே பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட கம்னு இருங்க முதலாளி. புது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போனாங்களா, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். மம்டி, அது ட்ரெய்லர்ரா. படா ஏதோ ஒரு முதவி. நடைய பாரு, மலச்சிக்கல் வந்த மசனக்குடி யானை மாதிரி. குருவே இங்க வா. என்ன முதலாளி? எதிர்கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி 2 மசால் வடையும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வா போ. சரிங்க முதலாளி. இரு. ஏண்டா பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி பால்காரன் பால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முதலாளி. நான் விடுவேனா? அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்ல. அது சீக்கிரம் பாலை காய்ச்சு. முட்டா பயல யோ இரியா, பால்காரன் இங்க வா. காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிறேன்ல, அப்புறம் என்னமோ பாலை வச்சுக்கிட்டு இல்லைங்கிறியாமே. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். இப்போ உன் கடையில் தானே பால் வாங்கிட்டு வந்தான். ஐயோ அது பால் இல்லைங்க, மோர். அது லூசு பயலெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்சை பண்றீங்களே. மோரா? டேய் முதல்ல அதை எடுத்து கொடு. போடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இதெல்லாம் ஒரு மாசம். இரு பின்னால உனக்கு பெருசா வைக்கிறேன். கடையில் யாரும் இல்லையா? என்ன வேணும்? மாலை என்ன விலை? 250 ரூபாய். 250? நான் ஒரு மாலைக்கு தான் விலையை கேட்டேன். நானும் ஒரு மாலைக்கு தான் விலையை சொன்னேன். சரி சரி, கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா? 2 பேத்துக்கு தான். எங்களுக்கும் தெரியும் கல்யாணம் உன் பையனுக்கா பொண்ணுக்கா. எனக்கு தான். சரி, மாலை வாட்டின மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. மாலை வாடி இருக்கா? நீயே வாடின மாதிரி தான் இருக்க. உன் மூஞ்சிக்கு இதே அதிகம். காசை கொடுத்துட்டு போயா. மாலை வாங்கியாச்சு, பொண்ணு எங்க போய் தேடுறது? இவன் மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கேடு. சொட்ட தலைய. நகா சங்கீதாக்கா, என்ன மாஸ்டர்? பூவெல்லாம் வாடி போயிருக்கு. வாடி போகாம இருக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் சரி சரி, தண்ணி தெளிச்சு வை. உனக்கு தான் தண்ணி தெளிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர் இன்னைக்கு லேட்டா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பூ வரலையே. இங்க யார் இதை வச்சா? ஓகே. ஓகே. இந்த ஹால்ஸ் இது எதுக்கு? இல்ல 50 பைசா சில்லற இல்ல, அதான். ஓஹோ அப்படியா? அப்படித்தான். சில்லற பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அண்ணாச்சே, எங்க முதலாளி 100 முந்திரி பருப்பா என்ன சொன்னாரு? இல்ல பணம் வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லம்டா. சரி பணத்தை கொடு. அதெல்லாம் நல்ல நோட்டு தான், எடுத்து உள்ள வைங்க. அத நான் சொல்லணும். நூறு. இந்தா. அதேண்டா பிரிக்க? கொட்டிருண்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுக்குடா என்னணும்? 100 சரியா தான் இருக்கு. எடுத்துட்டு போ. 1 2 3. அண்ணாச்சி, யாரை ஏமாத்துறீங்க? நான் யார் தெரியுமா? அவன் பெரிய அம்பானி. உனிமே தெரியுதுக்கு கோயம்பேடு வந்தானே. இத முதல்ல எண்ணுங்க. அதே மாதிரி எண்ணணும். 100 சரியா தான் இருக்கு. கொண்டு போ. நீ கட்டாக்குதுனா நான் எத்தனை போகணுமா? என்னன்னா நீ ஏமாத்துறியா? செல்லம், நான் அப்படிலாம் உன்னை நினைக்கிறடா. நான் கேட்டது 100 முந்திரி பருப்பு. நீ 15 குத்துட்டு மீதி 85 ஏமாத்த பாக்குறியா? அப்ப நானே முதலாளி மாதிரி கேன
ஏய் நான் உன்னை அப்படி சொல்லுவேனாடா? அப்ப நீங்க கேன பையனா? தப்பே அடிபட்டு செத்து போக போலுக்கு. அதெல்லாம் தெரியாது, என் காசை திருப்பி கொடுங்க. இந்தாடா. ஊர்ல சோசிக்காரன் சொன்னா உன்னை யார் நினைச்சுனே பிடிக்க போகணும். அதே மாதிரிலாம் செஞ்சுட்டு போறான். அண்ணாச்சி என்னடா? 4 சிந்தால் சோப்பு கொடுங்க. இந்தா காசு கொடுறா. இதோ என்னடா இது? 1.5 வருஷமா 50 காசு சில்லறன்னு ஆல்சா கொடுத்தீங்கல்ல, சோப்புக்கு தான் சில்லற வச்சுக்கங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை சுருக்கி இந்த கடை வச்சேன். இப்ப இந்த கடை பெட்டி கடையா இருக்க. ஒரு டீ ஒன்று கொடுப்பா. ஆமா கொஞ்சம் ஒதுங்க. என்னப்பா உன் நடிகோட ஸ்டில்லு புது டைப்பா இருக்கு? அதுவானே புது படம் ரிலீஸ், கட் அவுட் பேனர்லாம் வைக்கணும், காசு இல்ல. அறிவு கட்ட முண்டம், சிங்கிள் டீ போட வக்கு இல்ல, சினிமா நடிகைக்கெல்லாம் போஸ்டர் ஓட்ட போறாராம். சீக்கிரமா டீ போட்டு அவருக்கு கொடு. ஏய், என்னடா பள்ளி கடை நடத்தினீங்க? என்ன யாரை நினைச்சிட்டீங்க? இந்தாங்கண்ணே. என் முதலாளி மாதிரி என்னடா கேன பையன் நினைச்சிட்டீங்களா? டேய், என்னடா கேன பைய கோண பையனை என்ன வம்புக்கு இழுக்கிற? எங்க பருப்பு? இந்தாங்க காசு. என்னடா பருப்பு கேட்டா பணத்தை நிட்டுற? உங்கள மாதிரி என்னைய நினைச்சிட்டா. சபாஷ். என்ன நினைச்சான்? புத்திசாலி தான். உன்னை நானே புத்திசாலி நினைக்கல, அவன் எப்படி நினைப்பான்? அரஞ்ச என்ன தெரியுமா? அம்மா, விஷயத்த சொல்றான். அத நான் எப்படி சொல்லுவேன்? வழக்கம் போல வாயால் தாண்டா சொல்லணும். சொல்லு. நீங்க 100 முந்திரி பருப்பு கேட்டீங்களே, ஆமா. நானும் போய் கேட்டேன், அவனும் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா 15 தான் இருந்தது. மீதி எங்கடான்னு கேட்டா அதான் இதுன்றான். இந்தா உன் முந்திரி பருப்பும் கொடுத்துட்டு காசை வாங்கினோன்ட்டேன். அப்படியா? குனி. இந்தா. அறிவு கலைஞ்சம். காசை கொடுத்துட்டு கிளாஸை கழுவு போ. ஏய் தள்ளு. இங்க இந்த சவுண்டை விட்ட இப்போ இதுக்குதான் கடையில எடுபடி வேலைக்கு ஆம்பளை பசங்களையே வைக்க கூடாது. பொம்பளை பசங்களை வச்சிருந்தா பருப்புன்னா கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருப்பான். என்னப்பா வேணும்? அண்ணா ஒரு வனத்திரண்ண. அக்கா டீ கிளாஸ் குடுக்கா. தரேன். இந்தா. முதலாளி இருக்காரா? முதலாளி இல்ல, மாஸ்டர் தான் இருக்காரு. அப்படியா? ஏன்க்கா என்ன விஷயம்? இல்ல சில்லறை தரணும் அதான். சில்லற மாட்றா, நீங்களே வந்து டீல் பண்ணீங்க. போட. இன்னைக்கு மாஸ்டர் வசமா மாட்டினா. ஏய் ஆத்துனத போதும், கிளாஸை கழுவு. தம்பி என்னண்ணே? இந்த எஸ்எஸ் கம்பெனிக்கு எப்படிப்பா போகணும்? அதுவாண்ணே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் போங்க. ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட். ஆமாண்ணா ஆமாண்ணா. அதேதான் தேங்க்யூ. அதேதாண்ணா. முதலாளி சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. சில்லறையா? என்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு போலியே. யோ, உங்க முதலாளி என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி அங்க வச்சுட்டு போ. எங்க வச்சுட்டு போறது? ஓனர் இல்லனா நீ ஓனர் மாதிரி இருந்து பொறுப்பா பதில் சொல்லணும். ரோட்ல போற மாதிரி அங்க வச்சுட்டு போ இங்க வச்சுட்டு போன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ஓனர் வரட்டும். ஏய் ஏன் அப்படி சொல்ற? யோ, நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏன்னு சொல்ற? சரி சரி மன்னிச்சுக்க. ஒன்று செய், நீ கொடு, நான் முதலாளி வந்தோடனே கொடுத்துறேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாரு. இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குமா? எதை வச்சு சொல்ற? நாங்கெல்லாம் சைஸை பார்த்தே சொல்லுவோம்ல. என்ன சைஸ்? எப்படி சொல்ற? அதான் பார்த்தாலே தெரியுதே. தள்ளுமா தள்ளுமா. ஏண்டா டேய், சைஸை பார்த்தே சொல்லுவேன்னு சின்ன பொண்ணுகிட்ட சில்மிஷமா என்ன பேசிக்கிட்டு இருந்த? அட சில்லற முதலாளி நீங்க வேற. சில்லறையாவது நோட்டாவது போய் வேலையை பாடுறா. பாப்பா இங்க வாமா. பாக்குறேன். இந்த பாரு, இனிமே நான் கடையில் இருக்கிற நேரமா பார்த்து நீ வந்து போகணும். என்ன கண்ட கண்டவனோட பேசிக்கிட்டு இருந்த உன் கதை கந்தலாயிடும்.
ஆனா ஒண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மத்தவங்களால ஆபத்து வராது. நான் கேரண்டி. ஐயோ சரியான சொல்லு. முதலாளி குழாயில தண்ணி வரல. சீ, வேலையை பாரு. லெட்டரு. ஏய் முரளி, அங்க போகாதடா, ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துரு. ஏய் போடா. ஏய் இங்கே இல்ல, வாடா. ஏய் அங்க ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துடுடா. நான் குச்சி மாதிரி குதி பத்தலாம். ஏய் ரொம்ப அழுத்திக்காத, போடா. என்னது இது? துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. ஆ எங்க பாத்தியா அந்த கூத்த? ஐயோ ஐயா வணக்கம். என்ன ஓனர் காவில இருந்து கலருக்கு மாறிட்டாரு? ஏய் மச்சி இங்க போறா. ஏடா மூதேவி, முதலாளி. 3 வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது மம்பட்டி. என்ன முதலாளி நீங்களா? மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே முதலாளி. மாப்பிள்ள தான்டா. பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, இப்ப கல்யாணம் தான் பாக்கி. முதலாளி கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. டேய், காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கடா. நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடினா தான் அதை பிடிக்க முடியும். பாரு, லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசிமா நிக்கிற. டேய், நாளையில இருந்து நீ வாடகைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இங்க டீ போடணும். சுட வைக்க பால் இல்ல சூட்டா? போடா. நீ குடுக்குற காசுக்கு கோமணத்தை கூட லாண்டரியில போட முடியாது. என்ன சூட்டு அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க? வழக்கமா நான் தான் டீயை போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிருக்கா. அதான் எதுக்கு சிரமப்படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன். டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. நீங்களும் ஒரு சுமாரான கஸ்டமர் தான். என்னைக்கோ ஒரு நாள் தானே வரீங்க. என்ன பண்றது, ஏன் தலையெழுத்து. எஸ்கியூஸ் மீ, நீங்க இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதென்ன ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? சரியான லூஸ். ஏங்க என்ன ஏதோ பொலையர்னு சவுண்டு கேட்டுச்சு? அது பையன் பேப்பரை கீழே போட்டான். பேப்பரை கீழே போட்டா அவ்வளவு சவுண்டு வருமா? கேக்குது. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? எதுக்கு தினம் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் கல்யாணத்தன்னைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டலான்னு போனேன். அப்பதான் முதல்ல என் முகத்தை பொண்ணு பார்த்துச்சு. உடனே அலறி அடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருச்சு. அன்னையில இருந்து இதே மனக்கோலத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வக்கீல் சார் சௌக்கியமா? ஏதோ இருக்க. உங்களுக்கு சார் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? சார் எங்க தெருல 10 வருஷமா வக்கீல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வக்கீலா பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஏன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? என்னைக்காவது உன் கடை கேஸ் கோர்ட்டுக்கு வரல, அப்போ வச்சுக்கிறேன். ஆமா,
இன்னைக்கு எந்த தெருவில் பொண்ணை தேடி அலைய போறீங்க? இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது. ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக தீவிகா தீவிகா அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்படி மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். யோ மாஸ்டர், நீயும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீயும் பார்க்க வரியா? ஆமாண்ணே, புது சட்டை. இதுக்கு பேரு டிப் டாப்பா? இந்த லுங்கியை 1.5 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று தான் செலவை காமிச்சான். செலவு பண்ண வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான். இவனுக்கு வேலை இருக்கியா? உன்ன மாதிரி இல்ல, நீ போ. தீபிகாமா, நான் வர்றதுக்குள்ள கடையை திறந்துடாதீங்க. மாஸ்டர் நான் வாரேன். முதலாளி, தீபிகா கடை திறக்க வராங்களாம், அதுவும் 10 மணிக்கு வராங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் முதலாளி. சுத்த லூசு பயலா இருக்கிறியே. ஒரு நடிகை இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. 10 மணின்னு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாங்க. நீ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமான்லாம் கழுவி கவுத்துட்டு சாவகாசமா 2 மணிக்கு போ. கரெக்டா அவங்கள பார்த்துடலாம். நடிகை தீபிகா வராங்களா? அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும்னு ஆபீஸ் கூட லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆமா, எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். தீபிகா 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 வழி விடுங்கப்பா, தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, வழி விடுங்கப்பா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம் மேடம், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். ஐயோ ஐயோ, போட்டா பிடிக்கிறவே இல்லையே, நீ நம்ம மாட்டாங்களே, நம்ம வாங்கம்மா, பொருங்க எல்லாத்துக்கும் போடுவாங்க. மேடம், இன்னையில இருந்து எனக்கு சூப்பர் டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த மாதிரி பல கடைகளை திறக்க போறேன். ஏன்னா உங்க ராஜி அப்படி. இந்தாங்க உங்க பொண்ணான திருக்கரங்களால கடையை திறந்து வைங்க. ரொம்ப நன்றி. வாங்க எல்லாரும் வாங்க, டிபன் காபி சாப்பிட்டு தான் போகணும். கிளாஸை உடைச்சா நீ க்ளோஸ். சத்தம் போடாம உனக்கு வேலை செய்ய தெரியாத? வாய முடுங்க முதலாளி. வேலையை முடிச்சுட்டு நடிகையை பார்க்க போக சொன்னீங்க. இன்னைக்குன்னு பார்த்து அவன் இவன் வந்து உயிர் எடுக்கிறான். நான் எப்போ வேலை முடிச்சு எப்போதான் போறது? ஏண்டா, நீ வேலையை பார்க்க போறியா இல்லை நடிகையை பார்க்க போறியா? இன்னைக்கு நைட்டு நான் தான் உனக்கு சோறு போட்டாகணும். நடிகை போட மாட்டான். நல்ல சான்ஸை கெடுத்துட்டீங்களே முதலாளி. ஆமா, நல்ல சான்ஸ். அங்க பாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகி வரான். ஏயா, நடிகையை பார்க்கணுங்கிற ஆசையில முடியில்லாத நீ 3 மணி நேரம் வெயில்ல நின்று மண்டைக்காய வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? எது தேவையோ அதோட தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, பல்லுப்பொடி மடிக்கிற பேப்பர்ல பாப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. கையெழுத்தா? அவங்க எப்படி இருக்காங்க? அலங்காரம் பண்ண அம்மன் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காங்க. அவங்க திரும்பும் போது நீங்க பின்னால பார்க்கணுமே. நீ பார்த்த? அதுக்குள்ளதான் கூறு கட்ட பசங்க குறுக்க மறுக்க போய் மறைச்சிட்டானுங்களே. முதலாளி, நான் இப்பயே கிளம்பி ஆகணும் முதலாளி. நான் வரேன் முதலாளி. டேய் டேய் டேய், யோ ஏன் பேப்பரியா? யோ கையெழுத்து வாங்கினது வெட்டியா போச்சு. அட பாவிகளா! மேடம், தேங்க் யூ மேடம். நான் உங்களை ரசிக்கிறேன் மேடம். பை மேடம். பை மேடம். பை மேடம். பை பை. இவங்களை பார்க்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். இப்போதாண்டி மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா, நம்ம ஃப்ரீ டைம்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் வாடி, ஆபீஸ் வர லேட் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்சு போயிடுவோம். போறாரோ தெரியல. இவ்வளவு லேட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கணும்னு நினைச்சோம்ல, பார்த்துக்கோங்க. அழகிய அழகிய தேவதை பெண்ணே, ஆரடி அதிசய கவிதை பெண்ணே, அன்புல நெஞ்சில் வெடிக்குது பெண்ணே. உன்னை நான் பார்த்த நொடி இந்த உலகமே பறந்ததடி. உன்னை நான் பார்த்த நொடி இந்த உலகமே பறந்ததடி.
மழை இல்லை ஏனடி நனைந்தேன் சில்சில்லாய் திசுக்கள் உடைந்தேன் மலரின் புகைப்படம் பார்த்தேன் மைனஸ் டிகிரி பனியிலும் வேர்த்தேன் அழகிய அழகிய தேவதை பெண்ணே ஆரடி அதிசய கவிதை பெண்ணே அணுகுல நெஞ்சில் வெடிக்குது பெண்ணே உன்னை நான் பார்த்த நொடி இந்த உலகமே பறந்ததடி சொல்வதை கேட்பாக பலிக்காது தோண்டினாலும் புதையல்தான் கிடைக்காது கண்ணை உந்தன் வாசகனாய் இருக்கின்றேன் பெண்ணே நீ நூலகம்தான் படிக்கின்றேன் தோண்டிவிட்டால் வானவில் கிடைக்காது சூறாவளி சீசவுக்குள் அடங்காது வற்புறுத்தி மேகம் பொழியாது வலிக்குள்ள வானோ சிக்காது ரங்கையில் உன் முகமே தோணுது இலங்கை போல் என் இதயமானது கருகிற மெழுகாய் நானடா காரணம் காதல் தானடா அடடா அடடா உன்னை கண்டேன் ஆயிரம் கோடி அவஸ்தைகள் கொண்டேன் ஆயுள் ரயில்கள் நிலவும் கண்டேன் உன்னை நான் சரணடைந்தேன் என் உயிரில் உன்னை சுமந்தேன் துடிக்கின்ற இதயம் நீதான் நான் சுவாசிக்கும் காற்றும் நீதான் உன்னுதடு இருபாரி ஹைக்கூவா உன்னுடைய தங்கச்சியால் ஷரபோவா வள்ளுவனின் மூன்றாம் பால் குடித்திடவா மூடி வச்சு மோட்சத்தை ருசித்திடவா ஆகமேவாள் போல நாம் திரிவோமா ஆடைக்கு ஓய்வு தருவோமா அஜந்தா சிலையாவோமா ஆராய்ச்சி நாம் கட்டிலில் செய்வோமா மெத்தையின் மேல் வன்முறை உதவாது மெல்லிய முத்தத்தில் பயனேது கசையடி முத்தம் தந்தால் போதுமா உன்னுயிரின் மூலமே நானம்மா அழகிய அழகிய தேவதை பெண்ணு ஆரடி அதிசய கவிதை பெண்ணு அணுகுல நெஞ்சில் வெடிக்குது பெண்ணு உன்னை நான் பார்த்த நொடி இந்த உலகமே பறந்ததடி உன்னை நான் பார்த்த நொடி இந்த உலகமே பறந்ததடி மாஸ்டர் கூட்டம் அலமோதுது ஆமா வணக்கம் முதலாளி ரொம்ப முக்கியம். குருவே, நாங்க முதலாளி. இந்த கடைக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணிட்டு காசை ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வா. சரிங்க முதலாளி. டேய் நில்லு. இன்னைக்கு குளிச்சியா? போன வாரமே குளிச்சிட்டேன். வெரி குட். போ. இதான் பையங்கிறது. என்ன பாப்பா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியலையேன்னு உன் முகம் தொங்கி போயிருக்குது. எனக்கு புரியுது. ஏமா சும்மா இந்த தெருவில் 4-5 வாடிக்கைக்காரங்களை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த முடியுமா? இந்த கோடி விட்டு கோமதி அம்மா இருக்குதே, 60 வயசு ஆகுது. அது என்னடான்னா தினைக்கும் 6 முழம் வாங்கி வச்சுக்குது.
இந்த நடுவெட்டு நாகலட்சுமி இல்ல இப்பதான் வயசுக்கு வந்துச்சு. அது என்னடான்னா தினைக்கு 2 முழம் போதுங்குது. இப்படி முழம் போட்டு முன்னேற முடியுமா? நீ அதுக்காக ஒன்றும் கவலைப்படாத. எந்திரிச்சவன் தான் கீழே விழுவான், கீழே விழுந்தவன் தானே எந்திரிக்க முடியும். அதனால காதல் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். டீ ரெடி. யாரையும் உன்னை டீ போட சொன்னது? வழக்கமா நீ டீ தானே வாங்குவ? ஏன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டோமா? நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா. டேய், பாப்பாவுக்கு இந்த கடையில் எதை வேணாலும் கேட்க உரிமை இருக்கு. அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பாப்பா, உனக்கு என்னம்மா வேணும்? பால் வேணும். பால் தானே? டேய், அந்த பாலை எடுத்து ஊத்துறா. இத பாருமா, இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நான் கையில எடுத்துக்கிட்டு கால்நடையா உன் கடைக்கு வந்து கொடுத்துட்டு போறேன். ஊத்தியாச்சா? இதோ ஒரு நிமிஷம். பால் நல்லா தான் ஆத்துறா. டாடா. இது ஒன்றும் குறைச்சது. டேய், பாப்பாவுக்கா போட்ட டீ எங்க? கொண்டா இப்படி. இந்தா. தொல்லை வர வர தாங்க முடியல. என்னடா அது? நம்ம கடை டீயா? தேவாமிர்தமா இருக்குது. வாங்க சார். மாஸ்டர் ஒரு பூஸ்ட் இதோ போடுறேன். டேய், இங்க டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்க பக்கு இல்லாத வெத்து பயணி உனக்கு பூஸ்ட் கேக்குதோ? போட. மகனே, நீ இன்னைக்கு மாட்டினடா. முதல்ல நான் என்ன கேட்டேன்? பால் கேட்டேன். ஏன்? குடிச்சு பாருங்க. சீ, அடேங்கப்பா. பாப்பா, எனக்காக நீ கை காசு செலவு பண்ணி பூஸ்ட் வாங்கி கலந்து கையோட கொண்டு வந்திருக்கியா? இதை சாப்பிட்ட உடனே எனர்ஜியோ எனர்ஜி, நாக்கெல்லாம் நமனமாங்குது. ஏன்யா நாங்க பூஸ்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க, பொம்பளைங்க வந்து பால் கேட்டா பூஸ்ட் தருவீங்களா? யோ, அவரு எனக்கு பூஸ்ட் கொடுப்பாரு, ஹார்லிக்ஸ் கொடுப்பாரு, ஏன் வேற என்ன வேணாலும் கொடுப்பாரு. அதை கேட்க நீ யாரியா? டேய், நீ ஏற்கனவே என் கடைக்கு 180 ரூபா பாக்கி. மரியாதையா அந்த பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போடா. முதலாளி, நான் வரட்டுமா? எப்போ வருவேன்? இவரு கடையில போய் வேலை செஞ்ச பாரு. நம்ம கடையில டீயை தவிர வேற எதுவுமே கிடையாது. பூஸ்ட் எப்படி வந்தது? இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். புக்குக்காரன் எனக்கு ஒரு டீ. இங்க கொடுப்பா. தானே டீ எடுத்துக்கோ. தா சாமானா. பழைய பாக்கி அப்படியே இருக்குது. டேய், அந்த பாப்பாவை ரொம்ப துடைக்காத, தேஞ்சி தேவாங்காயிட போகுது. இந்த பாப்பாவை கவனி. டீ வேணுமா? டீ. என்னக்கா ரொம்ப நாள் ஆளை காணோம்? என்ன என்ன படம் வந்திருக்கா? சரி சரி, என்னன்னு சொல்லு. சொல்றேன், வா. என்ன கலர் போட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சிவனே நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன நில்றா, இது பெரிய கலெக்டர் வேலை செய்கிறார் இவரு. அதை விட்றா, இதில் ஒரு சூப்பர் மேட்ரு இருக்குடா. என்ன தீபிகா போட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்றல. பின்ன என்ன விடியா? டேய் நில்றா,
உன் நடிகை பத்தி இதுல ஒரு சூப்பர் மேட்ரு போட்டிருக்கான் பாடுறா. அதான் காட்ட மாட்டேன்ட்டல, அப்புறம் என்ன கிளம்பு. இருடா வேடப்பா, ஏன்டா அவசரப்படுற? டேய், உன்னோட அந்த பிரபல நடிகை இருக்கால்ல, அவளும் கேரளால ஒரு தொழிலதிபரும் இந்த துளசி தூள் கசக்கிற மாதிரி வீடியோ ஒரே ஜல்சாவாம் போனா. தீபிகா பத்தி எப்படி நீ சொல்லலாம்? இன்னொரு வாட்டி கடை பக்கம் வந்த சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில அறிவு கட்ட முண்டம். இவன் ஒரு லூசு பையன், அந்த நடிகை மேல ஒரு வெறியா இருக்கிறான். இவங்கிட்ட போய் அவளை பத்தி இல்லாத போலான்னு சொன்னா இவனுக்கு கோவம் வருமா வராதா? உன்னுடைய நல்ல காலம். நான் மட்டும் இப்ப இங்க வரல, நீ உயிரோடைய திரும்பி போயிருக்க மாட்டேன். போடா. ஆமா போங்க சார். போடா. யாரு கேட்ட? போடா. விடுடா. வாங்க எல்லாரும் போலாம். வா. ஒரு சண்டைனா எவ்வளவு கூட்டம் சேர்ந்துறாங்கப்பா. என்ன அஞ்சலி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 10 ரூபா. இது ஒண்ணு கொடுப்பா. மாஸ்டர் பூ வருது, இப்போ பாரு என்ன முதலாளி கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை தெருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துருச்சு. ஐயா. ஓ. ஏ குருவி, இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது. நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி, அதுதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர், இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற? நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீயை கொடுப்பேன். டீ கிளாஸை கையில வாங்கிக்கிட்டு ஓரக்கண்ணால ஒரு செகண்ட் என்ன பார்ப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீயை குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்ணை மூடிக்க. இல்ல வேண்டாம், நானே தொடச்சு விடுறேன். அப்போ வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். இல்ல, நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வா, இங்க வா. இந்த கிளாஸை கூட நானே கொண்டு போய் கொடுக்குறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறாக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா, சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாடுறேன். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன், ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டியதுதான், அது கத்தி மூலியமா போய் முடிய கூடாதுல்ல. ஒரு 8 இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்லைன்னா தோசை கொண்டு வாயா. கூல் கூல், எதுக்கு எமோஷன் ஆகுற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழையில வச்சு தரீங்க, ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்துட்டு வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா நான் ஹோட்டல் மெரிடியனு, தாஜ், அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்கே சாப்பிட வேண்டிய நான் உனக்காக இந்த ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது ஆகிப்போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ சாப்பிட வேண்டிய நான். சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா, மதிய சாப்பாடு இங்கே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி, நீ சாப்பிடல? இல்லைண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா, தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா?
நடக்கும், நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டேட் நான் இருக்கும்போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது, படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத, ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா? சேர்வா ஊத்து. தம்பி, என்னங்க இங்க ஒரு பையன் உட்கார்ந்தானே, அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும்போது போயிட்டானா? ஆமா, மொத்த பில்ல எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா? காஸ்ட்லி ஹோட்டலோ? தம்பி, ஒரு ஈவினிங் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தராராம். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ளவா? ஒரு முழம் பூ கொடுமா. நல்லா இருக்கியாக்கா? வரமா. சரிக்கா. ஏமா ஒரு 3 முழம் பூ கொடுமா. இந்தண்ணே. உனக்குள்ள இருப்பத எனக்கு நீ கொடுத்திடு. முதல் துளி வேர்வையால் நினைச்சு நீ பிழ்ந்தெடு. மல்லி வச்சா மாமா நினப்புலதான். கிள்ளி வச்சா ஆசைக்கு இருக்குலதான். பாலு கூட விஷமாக மாறும். என் வாழ்க்கையில நீ தெரிஞ்சா உருகதே பேசும் பேசும். நித்த நித்த நினைச்சா நான் நேசமாயிருக்கேன். உத்தமி நானா உன்னை உசுரா நினைச்சேன். நித்த நித்த நினைச்சா நான் நேசமாயிருக்கேன். உத்தமி நானா உன்னை உசுரா நினைச்சேன். மல்லி வச்சா மாமா நினப்புலதான். அள்ளி வச்சா ஆசைக்கு இருக்குலதான். வான்வெடுத்தா வாசலில கோலமிட வேணும். பெண் சமஞ்சா அடக்காம நாகரிக நாணோ நாணோ. நீ கிடைச்சா சந்தோஷமா என் உசுரு
கொஞ்சம் அடக்கம் வேணும். நீ வீணா திரிஞ்சா திரிஞ்ச பாலா போகும். பொண்ணா பிறந்தா கொஞ்சம் அடக்கம் வேணும். நீ வீணா திரிஞ்சா திரிஞ்ச பாலா போகும். மல்லி வச்சா மார்கழி மாசம்தான். கிள்ளி வச்சா ஆசப்பைய புள்ளதான். எனக்குள்ள இருப்பத உனக்கு ஏன் கொடுக்கணும்? முத துளி வேர்வையால் எதுக்கு நான் நினைக்கணும்? மல்லி வச்சா மார்கழி மாசம்தான். கிள்ளி வச்சா ஆசப்பைய புள்ளதான். டீ என்ன கனவா? ஆமாண்டா, எல்லாம் உங்க மாஸ்டர் நினைச்சுதான். ஆமா எங்க மாஸ்டர் மேலதான் உனக்கு கனவு. டேய் என்னடா சொல்ற? பின்ன உனக்கு மாஸ்டர் மேல கனவு, மாஸ்டருக்கு நடிகை மேல கனவு. நேத்து அப்படிதான் ஒரு பண்ணாட மாஸ்டர் முன்னாடி அந்த நடிகையை பத்தி அசிங்கமா பேசிட்டான். மாஸ்டர் விடுவாரா? பொழந்து கட்டிட்டார்ல, பெரிய ரகலையா போச்சு. ஆமாண்டா, அவருக்கு பிடிச்ச நடிகையை பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோவம் வரதான் செய்யும். இப்ப நானே இருக்கேன், என்கிட்ட அஜித்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கும் கோவம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் இதுவும். என்னைக்கு இருந்தாலும் மாஸ்டர் ஏன் ஆளு. சரி சொல்லி புரிய வைக்க முடியாது. நடத்து. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா வலி வலிக்குது. வீட்ல ஏதாவது டெட் பாடி வந்துருச்சா? இல்லையா. அப்ப உள் பாடியில ஏதாவது கோளாரா? ஆமா. என்னாச்சு? வயிறு வலிக்குது. யோ, வயிறு வலிச்சா டாக்டர் கிட்ட போவாங்க. டீ கடைக்கா வருவாங்க. இங்கிருந்தா வியாதியே வந்துச்சு. வியாதி இங்க இருந்தா வந்துச்சா? ஆமா. அப்படி என்ன தின்ன? ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். ஏயா ஒத்த வடை தின்னதுக்கா ஒப்பாரி விக்கிற? மொத்த வடையும் தின்னுகிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏண்டா மிஞ்சி போன வடை ஏதாவது இருக்குதா? எலிக்கு வச்ச வடை இருக்குது. அது போதும் எடு. இந்தா இதையும் முழுங்கு, விஷத்தாலே முடிச்சிடலாம். ஐயோ இது ஆகிற காரியமா? ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுக்கு போல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய, அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பான்டா. கடை வேலையை பாருங்கடா. ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன். நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டீங்களா முதலாளி? கடையை பத்திரமா பார்த்துக்கிறோம். டேய் உங்கள் 2 பேரையும் நம்பித்தாண்டா விட்டுட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துங்கடா. இந்த மாதிரி பார்ட்டி வந்தா விட்டுறாதீங்கடா. நீங்க போங்க முதலாளி, போங்க. நிறுத்துறா. என்ன போங்கன்னு இப்படி காட்டுற? நான் ஒரேடியாவா போயிட போறேன். திரும்பி வருவேன்டா. டாடா முதலாளி. போதும். அப்ப முருகா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். அப்பா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. பேப்பரை பார்ப்போம். கோவில் காவலாளியை தாக்கிய 4 பேர் சுற்றி வளைப்பு. குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியவர் தவறி விழுந்து மரணம். சை. லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் கைது. இன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடிகை தீபிகா நடிக்கும் அன்புடன் அபி. ஐயோ, திரைப்பட துவக்கு விழா. அனைவரும் வருக வருக.
ஹலோ சொல்லு கமலா. ஆமா நான் இங்க தான் இருக்கேன். என்ன முதலாளி நீங்க டீ போடுறீங்க? மாஸ்டர் எங்க? ஏன் மாஸ்டர் படம் தான் டீ குடிப்பீங்களா? எங்க முதலாளி படம் குடிக்க மாட்டீங்களா? போய் உட்காருங்க சார். அவரே கடுப்புல இருக்கிறாரு. முதலாளி மாஸ்டர் வந்தாச்சு, மாஸ்டர் வந்தாச்சு. கண்ட கண்ட நாயெல்லாம் ஏன்டா கடைக்குள்ள வருது? டேய், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்த? ஏன்டா வந்த? இது சின்ன கடை, சின்ன சம்பளம், சாப்பாடுன்னு மிச்சம் மீதி தான் இங்க கிடைக்கும். ஓ லெவலுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? ஆமா, ஓ அபிமான நடிகை தேடிக்கிட்டு போனியே, ஒரேடியா ஓ பின்னால போக வேண்டியதுதானே? பெரிய வாழ்க்கை, பெரிய வசதி, பெரிய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு மேடா. நீ தப்பு பண்ணலடா, நான் தப்பு பண்ணிட்டேன். பெத்த மகனாட்டம் பாசத்தை கொட்டி என் கூடவே வச்சிருந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆமாண்டா, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். பாரு எப்படி ஃபீல் பண்றாருன்னு. முன்ன பண்ண தெரியாத உன்ன வேலைக்கு வச்சு சோறு போட்டு கடையை பார்த்துக்க சொன்னா எப்படியா பண்ணுவ? சரி சரி, நடந்து போச்சு. இனிமேலாவது பார்த்து ஒழுங்கா நடந்துக்க. விடுங்க முதலாளி, ஏதோ சின்ன பையன் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான். வெளியே போனால் கெட்டு போயிடுவான். நீங்களே வேலைக்கு வச்சுக்கங்க. சரி போய் வேலையை பாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நல்லதுதான். ஏன் தம்பி இலை வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிற? வா வா, உட்கார். உங்களால என் வேலையே போயிருக்கோண்ணே. ஏன் நேற்று லீவ் போட்டு நடிக்கையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவத்தை நினைச்சா திக்குந்துண்ணே. என்ன திக்குந்து? ஒரு ஹீரோனை பார்க்கணுன்னா உனக்கு விளையாட்டு விஷயமா? நீ என்ன பில்கேஸ் கிட்ட பிய வருகிற? என்ன மாதிரி ஸ்டெடியா இரு. ஆமா, உன்னை நேற்று ஸ்டுடியோக்கு வர சொன்ன, வர வேண்டியது தானே? வந்தனே. வந்தியா? நம்மளே உள்ள சேர்க்கல. எங்கடா வந்த? அந்த ஹீரோனி எவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசினுக்குது. நான் உருவாக்கப்பட்ட ஹீரோவெல்லாம் கை குத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. அதுக்கு தான் கோட்டர் பதில் ஆப் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன்.
ஆமா உள்ள வர வேண்டியதானே? நான் வந்தனே. வந்து என்ன பார்க்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் பையன் உள்ளே உள்ள. யார் அவன்? என் பேரை சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனால தானே உள்ள. எப்படி விடுவாங்க? அவன் புதுசுப்பா. இந்த மீச கூட பென்சில்ல கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பான் அவன் தானே? ஆமா. அட அவன் புது வாட்ச்மேன்ப்பா. ஓ அப்படியா? நாலு இருந்து அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். வந்தேனா என் பேரை சொல்லிட்டு உள்ள வரணும் என்ன? சரிண்ணே. வந்துடுறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 1000, ஒரு 2500, நாளைக்கு ஒரு 10. என்னது? ஏன் பதட்டப்படுற? ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணு. எதுக்குண்ணே? அந்த பொண்ணை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணுண்ணே. பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட சேர்ந்து நீ நடிக்கணும். அண்ணே நடக்குமாண்ணே? நடக்கணும். அப்படியாண்ணே? தளபதி சூர்யா விக்ரம் எல்லாம் இங்கே தான் துணி எடுப்பாங்க. வா. அண்ணே. என்ன தம்பி? அண்ணே இந்த கடைக்கு என்ன ஓட்ட? இந்தி படம் கஜின்ல ஹீரோ நடிச்சது யாரு? அமீர் கான். அந்த படத்துக்கே காஸ்டியூம் இங்க தான் பர்ச்சேசிங் பண்ணாரு. அப்படியா? அதனால தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டி வந்துக்கிறேன். என்ட்ரன்ஸ் தான் சின்னதா இருக்கும், உள்ள பெரிய குடோனே இருக்கு. அண்ணே அப்போ குடோனுக்கே போய் எடுக்கலாம்ண்ணே. ஓவரா பேசுற. நீ கொடுத்த காசுக்கு குடோன்ல எல்லாம் போய் எடுக்க முடியாது. இது மேக்கப் டெஸ்ட். இங்க பார்த்தாடி இல்ல அங்க பார்த்து எடு. பாரு அந்த சைடு பாரு. கடையில யாரும் இல்லையா? சார் வாங்க சார். எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துடலாமே. நல்ல துணியை காட்டு. பையனை பார்த்தா பாவமா இருக்கா? நல்ல ஆட்டையை போட்டுருவானோ? நமக்கு எதுக்கு? போட்ட பில்ல அப்படியே தரப்போறோம். வியாபாரம் நடந்தா சரி. இங்க வா. கலர் சரியில்லை. இத பாரு. இது நல்லா இருக்கானே? என்ன கலர் இது? ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு தெரியாதா? எடுத்து போய் மாட்டு. தம்பி இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு. அண்ணா சின்னதா இருக்கேனா? எனக்கு இல்ல தம்பி, உனக்கு. அண்ணா இந்த Dress சூப்பரா இருக்கு. இதுவா? வெய். இது ரொம்ப பெருசா இருக்கேனா? உனக்கு இல்ல தம்பி, எனக்கு. அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுண்ணே. கலர் ஃபுல்லா எடு. எந்த கலர் எடுக்கிறியோ எடு. சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய் இந்த கலருக்கு நான் ஓட்ட. ஸ்டில் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோவை பாரு, அசத்தலா இருக்கும். ஆமா, அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவோப்பா. இந்தா தம்பி போறோம். இது வரல பில் போடு. தேவைப்பட்டா எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ணா. நீ டீ கல்ல வேலை செய்யறதுக்கு இது ஓகே. அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போற. வளர்ந்து வர டைரக்டர் ஏன் பேச்சு கேளு. அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணாவா? நடக்குமாண்ணே? நடக்கணும். உள்ளவா. என்ன தம்பி அப்படி பாக்குற? சினிமால இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்கதான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கமல் சாருக்கு தசாவதாரம், அபி சண்முகி, இந்தியன் எல்லா மேக்கப் டெஸ்டும் இங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தான் உன்னை மேக்கப் டெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டு கும்பிட்டுக்கோ. அண்ணே நீங்க தெய்வம்ண்ணே. என்னையமா தொட்டு கும்பிடுற? கீழே தொட்டு கும்பிட்டுக்கோ. சரி ஏந்துக்கோ. நிறைய வேலை இருக்கு. பொட்டிய புடி. அண்ணா முருகேசன் எப்படின்னா இருக்கீங்க? பையனை நல்லா அழகுபடுத்தினேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே சின்ன பேச்சு தெரியுதுண்ணே. அண்ணே அந்த பேச்சு தசாவதாரம் 10 கெட்டப்பு நான் தான் மேக்கப் போட்டேன். இந்த மூஞ்சிக்கு எனக்கு போட தெரியாதா? ஒரு புடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே. ஆஹா, இவன் நமக்கேத்த ஆளுதான். அண்ணே பையனை நல்லா அழகுபடுத்தினேன். இங்க வானே. அண்ணே ஒரு ஸ்டில்லும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே. குருதி புனல் படம் பாத்தியா? பார்த்தனே. அதுல கமல் சாருக்கு அடிபட்ட மூஞ்சிய அழகா போட்டோ எடுத்து ஒட்டி இருப்பாங்களே. ஆமா, எடுத்ததே நான் தான்.
அவன் ஒரு கை சோத்துல ஒரு பூசிக்காய் மறைக்கிறான்னு பார்த்தா இவன் ஒரு கை சோத்துல 2 பூசிக்காய் மறைக்கிற மாதிரி தெரியுதே. இவனும் நம்பால் தான். ஆக்ஷன். சரிடா சரி. டேய் நிமிந்துடா. பாஸ் கொடு. சீரியஸா பாரு. ஸ்டைலா கொடு. அழுவு. கை தூக்கி இப்படி. வர இருடா. ஹலோ 1 மினிட். என்ன போஸ் கொடுக்குற? என்ன பார் எப்படி கொடுக்குறேன்னு. யோ ஏடியா. என்னது சார் எடுங்க சார். போஸ் கொடுக்குறேன். போஸ் எடுங்க சார். பாரு என்ன அப்படியே. நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா? படங்கள்லாம் பாக்குறியா? சார் 1 செகண்ட். கண்ணாடி கைட்ரா. அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசியிருக்கேன். போட்டோ பார்த்த ஒன்னும் அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணும். அண்ணே மறுபடியும் கேட்குறேன், நடக்குமாண்ணே? நடக்கும், நடக்கணும். அந்த படத்தை டைரக்டர் உன் ஸ்டில்ல பார்த்த உடனே புக் பண்ணும். புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதே எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். அண்ணே பையனை அழகழகா எடுக்கணும். எடுங்கண்ணே. ரெடியா? கமல் மாதிரி கொடு, என்டிஆர் மாதிரி கொடு, சிரஞ்சீவி மாதிரி கொடு, அமிதாப் பச்சன் மாதிரி கொடு, எம்ஜிஆர் மாதிரி கொடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடு. கொஞ்சம் பொசிஷனுக்கு வா. எதுக்கு பம்பற? ஸ்டைல காட்டு. இப்படி காட்டு. அந்த லைட் கொஞ்சம் டர்ன் பண்ணுப்பா. காட்றா. டேய் ஏன்டா உன் தொயில காட்டுற? இறங்கல கீழ. இப்படி கைய வச்சு காட்றா. ஏன்டா உயிரை எடுக்கற? பயம்படுத்தாதீங்கண்ணே. டேய் என்ன கதைகள் யாரா? ஒழுங்கா நில்லு. ஸ்டைல் பண்ணு. இப்படி கைய காட்டு. நல்லா கைய நிமித்தி காட்டு. என்னடா காட்ற? ஏன்டா உயிரை எடுக்கற? எடியாஸ் இல்ல. யோ கொஞ்சம் இந்த பக்கம் வா. போ. இறக்கு. இந்த ஸ்டைல் வேணாம். பேலன்ஸ் பண்ணு. எடுங்கண்ணே. நல்லா சிரி. அதேதான். இப்படி கொடு. இப்படி நில்லு. நல்லா பண்ணு. இப்படி கொடு. நெக்ஸ்ட் வேற ஒரு போஸ் கொடுங்க. எடுத்தது காட்டுங்க. இந்தா. போட்டோ அவ்வளவு சூப்பரா இருக்கறனே. நம்ம படத்துல ஹீரோ போட்டா என்ன? எது ஓம் படத்துக்கா? சார். என்னப்பா? சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். நான் பிஸியாக இருக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு. சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், போராடி பார்த்துட்டேன் சார். கிட்டத்தட்ட 1 ஹவர் உங்களை பார்த்துட்டு தான் போவேன். ஒத்த காலில் நிற்கிறாரு சார். ரொம்ப அடம் பிடிக்கிறாரு சார். சரி வர சொல்லு. வர சொல்லவா சார்? சொல்லு. உள்ள வரத்துக்குள்ள போரும் ஆச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு பாணி? நான் அப்கமிங் டைரக்டர் சார். ஏதோ புது அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதா கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரி உட்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது சார். தமிழ் சினிமாவிலேயே, இந்தியாவிலேயே, ஏன் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கதையை யாரும் டச் பண்ணி இருக்க மாட்டாங்க சார். அப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் இந்த கதையை நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். சத்தியமா இப்பதான் சார் முத உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா? சரி, இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? திடீர்னு கேட்டாரே, நம்ம பட்ஜெட்டோ போடல, குத்து மதிப்பா ஒரு பட்ஜெட்டை அடிச்சு விடுவோம் சார். ஒரு 5-6 ஆகும் சார். 5-6ன்னா விபரமா கேட்குறாரு சார். ஒரு 5 கோடி 6 கோடி. சரி, இது பெரிய பட்ஜெக்டாக இருக்கு. இப்போ நான் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணின்னு இருக்கிறேன். இது முடியட்டும், பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் சார். சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே, அந்த கதையில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கோம் சார். வர சொல்லு, பார்க்கலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் வரும்போதே உங்க முகத்தை பார்க்கும்போதே நினைச்சேன் சார், நீங்க ரொம்ப நல்லவர்னு. சத்தியமா நீங்க நல்லவர் சார். நான் போய் கூப்பிட்டு வரேன் சார். சார் நான் சொன்னது இந்த பையனா சார்? கும்பிடுறா. வணக்கம் சார். சரி,
பையன் நல்லா தான் இருக்கிறான். நான் டைரக்டர் கிட்ட சொல்கிறேன், டைரக்டர் போய் பாருங்கள். ஓகே ரொம்ப நன்றி சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே. சரி சரி நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். கும்பிட்டு போகிறேன் வா. ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார்ல, அந்த பையனை வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டேன் சார். இது அடுத்த சீன் அது இதுவும் இதுதான் சார் இந்த பையன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கே. பேர் என்ன? வேடப்பன் சார். வேடப்பன் பேர் வித்தியாசமா இருக்கே. குலதெய்வம் பேர் சார். ஓ குலதெய்வம் பேரா? ஆமாம். சரி ஓகே. நடிக்கணும், நடிச்சு பெரிய ஆளாக வரணும் அதானே? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் நடிகையோட தீவிர ரசிகன். அவங்க கூட நடிக்கணும். பரவாயில்லையே. ஓகேயா, எங்கள் நடிகையோட தீவிர ரசிகன்ற முறையில் உனக்கு சான்ஸு. காசிமார் இங்கே வாங்க சார். இந்த தம்பிக்கு கைதி ட்ரெஸ் போட்டு சரி அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். போ 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 சரிங்க சார். போயிட்டு வா. அண்ணா வணக்கம் சார் சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து வராங்க. வந்த உடனே அந்த பையன் எமோஷன் ஆனா சுட்டான். சுட்ட உடனே துடிச்சு கீழே விழுந்தாங்க. ஓகே சார். இதான் நான் ஷார்ட்டு ரெடி பண்ணுங்க. வணக்கம். வாங்க சார். வணக்கம். ப்ரொடக்ஷன் 2 சேர் போடு. போடு. சீக்கிரமா போய் 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போறீங்க சார். உட்காருங்க சார். ரைட்டு ஓகே. அடுத்து என்னன்றது பாரு. போ 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 பா. சார் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கியா? இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், உங்கள் நடிகை இருக்காங்கல்ல, அவங்க அங்கேருந்து வர போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நீ அங்கே போய் மறைஞ்சிருக்க. ஓகே சார். மறைஞ்சிட்டு இருக்கிறப்போ நான் வந்து ஆக்ஷன் சொல்லுவேன். அப்போ அவங்கள பார்த்து எமோஷனாகி சுடுற. சார் என்ன சார் தடவை பார்க்குறேன் சுட சொல்கிறீங்க? யோ செய்யறியா இல்லையா? வேற ஆளை மாத்திரமா? இல்லை சார் நான் பண்ணுறேன் சார். நான் சொல்கிறது செய். ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுண்ணே. சரி நீ நல்லா பண்ணி முடி. அப்புறம் அவங்கள வச்சு நான் டின்னர் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ரெடியா? சரி சார். ரெடி. சரி சார். எதுக்கும் என்ன பண்ண தெரியுமா? இதை முகத்தை கட்டிக்கோ. ஏம்பா அங்கே துப்பாக்கிலாம் ரெடியா? எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமாக போயிட்டு இருக்கு சார். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டு தான் வந்தேன் சார். வணக்கம். உட்காரமா. பொடி சொல்லுங்க சார். இப்போ அங்கேருந்து வந்தீங்க. ம். வந்த உடனே வெளியே போகிறதுக்காக கிளம்புறீங்க. கிளம்புனீங்க. கிளம்பி போகும்போது ஒரு பையன் மறைஞ்சிருந்து உங்களை பார்த்த உடனே எமோஷன் ஆன வேகத்தில் உங்களை சுட்டான். ஓகே ரெடி சார். சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த பையன் வந்தாச்சா? வந்தாச்சு சார். வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுச்சு சார். பையன் நல்லா இருக்கேன் சார். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். சரி சரி நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார். சார் அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு வாங்க சார். அண்ணா ரெடிண்ணா? ஓகே சார். பை ஒன் டேக் ஒன் ஆக்ஷன். தம்பி எட்டி பாரு. அப்படியே நில்லுமா. நின்று அப்படியே மேலெல்லாம் பாரு. பார்த்தீங்க? டேய் எமோஷன் ஆக சுடு. கட்டி. அம்மா அம்மா சார் அவன் நிஜமாவே சுட்டுட்டான் சார். சார் வணக்கம் சார். இப்போ எப்படி சார் இருக்காங்க? மேடம் சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க. சரிங்க சார். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். எப்படி காப்பாற்றிடுவோம். மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்களும் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம்.
எப்படி இருக்கிறாங்க டாக்டர்? சார் யாருங்க? சார் தான் சார் இந்த படத்தை ப்ரொடியூசர். ஓ அப்படியா? அவங்க எப்படியாவது பிழைக்கணும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிழைச்சிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தைரியமா இருக்கு சார். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். வாங்க நம்ம உட்காரோம் வாங்க. வாங்க சார். என்னதான் நடந்தது சார்? அன்னைக்கு ஒரு பையனை அனுப்பிச்சு விட்டீங்களே, அந்த பையன் நல்லா தான் இருந்தான். அதை வச்சு தான் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம். அவன் இப்படி செய்வான்னு எப்படி சார் தெரியும்? இப்போ எங்கே தான் இருக்கிறான்? எழுந்துறா. எதுக்குடா அந்த நடிகையை சுட்ட? சொல்றா. நீ சரிப்பட்டு வரமாட்ட. ஐயா கிட்ட மேட்டரை போடலாம். என்னையா சொல்றான்? ஐயா நீங்க வந்து விசாரிச்சா தான் சரியா வருவாங்க. அப்படியா சொல்ற? சொல்ற மாதிரி நடிக்க சொன்னா உண்மையாவே சுட்டிருக்காயா இவன்? சரியா கதை. எழுதுறா. ஏய் எழுதுறா. எழுதுறானே கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா முறைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடியா நீ? எந்த ஊரா உனக்கு? ஏன்டா அந்த அம்மாவை சுட்ட? சார் இவனை எப்படியெல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டா சார். இவனை பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்க எல்லாம் ரம்பா, ஜோதிகா, த்ரீசா இவங்க ஆட்டத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க பார்க்க போற ஆட்டம் ஒரு புது ஆட்டம். எங்களோட ஆட்டம் ஆரம்பம். சிறுசுங்க பெருசுங்க வயசு தேவையில்ல, என் சிரிப்புல மயக்கின கூட்டம் தானுங்க. என் சிறுசுங்க பெருசுங்க வயசு தேவையில்ல, என் சிரிப்புல மயக்கின கூட்டம் தானுங்க. அட இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம், இந்த பச்சை பொண்ணு பார்த்தோம் அட பச்சை தண்ணி பத்தோம். அட இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம், இந்த பச்சை பொண்ணு பார்த்தோம் அட பச்சை தண்ணி பத்தோம். வயசு ரொம்ப அவசரம், வயசு ரொம்ப பத்திரம். ஐயா மாரே அம்மா மாரே வந்து பாருங்க, சின்ன பொண்ணு கூட்ட பாருங்க. குவி குவி அழைக்கிறேன்னு கூட்டத்தை நான் பார்த்து, நான் ஆடி பாடி படைக்கிறேன் நம்ம நாட்டு கலைய உயர்த்து உயர்த்து. 100 கிராம் மாசைக்குள்ள ஆயில தான் கழித்து, ஒரு நூலிலையில் சிக்கி கொண்ட சிலந்தி போல தவித்து தவித்து. எங்களுக்கு கால வரும் கடவுள் கூட வரமும் தர்றான், சின்னாடு கதை இருக்கு என்ன கேளுங்க. சொன்ன கஞ்சி ஊறுகாய தொட்டு கிட்ட போதோ ஏறும், பெண்ணு குத்து கும்மாங்குத்து தானா வருங்க. இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம், இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும். இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம், இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும். வாழ்க்கை ரொம்ப அவசரம், வயசு ரொம்ப பத்திரம். ஐயா மாரே அம்மா மாரே வந்து பாருங்க, சின்ன பொண்ணு கூட்ட பாருங்க பாருங்க. ஊரு விட்டு ஊரு வந்தா ஊக்கு முனையில் நோட்டு, நான் ஊசி போன போண்டா இல்ல தூத்துக்குழி மொத்து மொத்து.
ஏ கருப்பு மேல கைக்கு வந்தா கண்ணகிதா நானு இது கவரி மானு கூட்டம் உங்க காசு பண்ண வீணு குருவிக்கு கூடு உண்டு எறும்புக்கும் வீடு உண்டு குயிலுக்கு கூடு உண்டா சொன்னா கேளுங்க பட்டினிய பார்த்ததுண்டு பத்தினிய நாங்களுண்டு பட்டிக்கடை பட்டணமா என்ன கேளுங்க இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம் இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும் அட இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம் இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும் வாழ்க்கரமா அவசரம் பைசரமா பத்திரம் ஐயா மாரே அம்மா மாரே வந்து பாருங்க இந்த பொண்ணு போத்த பாருங்க அட ஒத்தருமா ஆட்டுங்க ஒத்துமையா பாருங்க மனசு பூரா அள்ளி தர தள்ளி நில்லுங்க எங்களுக்கு அள்ளி போடுங்க சிறுசுங்க பெருசுங்க வயசு தேவையில்ல என் சிரிப்புல மயங்குன கூட்டம் தானுங்க அட சிறுசுங்க பெருசுங்க வயசு தேவையில்ல சிரிப்புல மயங்குன கூட்டம் தானுங்க இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம் இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும் இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம் இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும் இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம் இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும் அட இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டம் இந்த பச்சை பொண்ணை பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும் பச்சை தண்ணி பத்தும் தீபிகா என்னம்மா? தட்டு ஒன்று கொண்டு வாமா. வரேன். இந்தம்மா. மெதுவா ஊதுரா, நெருப்பு மூஞ்சில் படுதில்ல. தீபிகா, இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாமா. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. வேண்டாம்மா. இல்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க. இல்ல எங்க வீட்டு சாப்பாடு இருக்கு. இல்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க. அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. நான் வரேன். சரிம்மா, சாப்பிட்டுக்கிறேம்மா. சாப்பிடுப்பா. டேய், எல்லாம் உனக்கு தான்டா. இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்கப்பா, எனக்கு ஒண்ணு போதும். டேய், இந்த வயசுல சாப்பிடாம வேற எப்படா சாப்பிட போற? சப்பாத்தில ஓட்ட. டேய், என்னடா பண்ற? இல்லப்பா, சப்பாத்தில ஓட்ட. ஏன்டா சப்பாத்தி சாப்பிட சொன்னா இருக்கிற ஓட்டை ஓடத்துல பார்த்துட்டு இருக்கிறியாடா? டேய், சப்பாத்தி ஓட்டை என்னடா போகுது? பிச்சு தான் சாப்பிட போற? முதல்ல சாப்பிட்றா. வயிறு நிறைய சாப்பிடவும் மாட்டான், ஏதாவது குறைச்சிட்டு இருப்பான். அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுடா. இந்தம்மா, நாலு தெருக்கு போய் காசு வாங்கிட்டு வா. சரிம்மா. போ. இந்தாடா, இந்த தவளையை கொண்டு போய் கொடுத்துட்டு காசு கொடுப்பா, வாங்கிக்கோ. அப்படியே வேற ஏதாவது பாத்திரம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுன்னா. சரிப்பா. அம்மா, அம்மா. ஐயோ, அடிபட்டுச்சா? ஐயோ, எங்க அடிபட்டுச்சு? எங்க காட்டு, காட்டு. என்னாச்சு?
என்னாச்சு நல்லா ஏமாந்தியா? என்னாச்சு? சும்மாதான். நல்லா முழிக்கிற. உன்னை பார்த்தா சிரிப்பா வருது. 5 சொம்பு இருக்குது, ஒரு 25 ரூபா கொடுத்துருங்க. அதெல்லாம் தர முடியாது, 10 ரூபா தர பூசிருங்க. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? விற்கிற விலைவாசி உங்களுக்கு தெரியாதா? ஒரு டீ விற்குது 4 ரூபாய்க்கு. 4 ரூபாய் கொடுத்து தம்மா துண்டு டீ ஏன் சாப்பிட்ற? 1 ரூபாய் கொடுத்து ரேஷன் அரிசியில் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடு. எப்படி மாப்பிள்ள? நியாயமா தான் கரெக்டா சொன்ன மச்சான். இருந்தாலும் ஒரு 20 ரூபாய் கொடுங்க தம்பி. அண்ணா போகட்டும், 15 ரூபா தரேன், பூசி வைங்க. போனா போது கூடுறா. போட்டு வையா, 15 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன மச்சான், சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த அண்டாவை வச்சு ஆட்டையை போட்டு வேண்டாம். வேடா சின்ன சின்ன சொம்பு 15 ரூபா வருமானம் வரப்போகுது. நாளைக்கு அம்மாவோட திவசம், ஒரு புடவை வாங்கணும். ஆண்டவன் தான் நல்ல வழி காட்டணும். அப்பா, ஒரு பெரிய அண்டா வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும்ல? தீந்துருந்தான் வரணுமே. என்னையா அண்டா என்ன பிரச்சனை? இரியா, அவசரப்படாத, இறக்கி வச்சு சொல்றேன். என்னப்பா இது? ஒன்னும் புரியலையடா. என்ன கணம்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? அண்டா மேல சாஞ்சிக்கிட்டு. இந்த அண்டாவை என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய அண்டாவுல இருக்கிற ஓட்டையை அடைச்சு ஈயம் பூசணும். எங்க ஓட்டை இருக்குது? நிக்க வச்சா தெரியாது, கவுத்தி காட்டுறேன் பாருங்க. பாத்தியா, இங்க இருந்து பார்த்தா உன் முகமே தெரியும். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய ஓட்டை. உன் முகம் கூட தான் தெரியுது. டேய், போய் அண்டாவுக்குள்ள வேற என்ன ரிப்பேர் இருக்குன்னு பாரு போ. அப்பா வா வா, சீக்கிரம் சீக்கிரம். அப்படிதான். மெதுவா மெதுவா போ. அப்பா, உன்னை காணோம்பா. அவ்வளவு பெரிய அண்டாக்குள்ள பூந்தா எப்பறம் நான் தெரிவேன்? அப்படியே அந்த ஓட்டுக்குள்ள பூந்து வெளிய வா. சரிப்பா. ஓட்ட பெருசாராம. இப்போ தெரியறேனா? தலை மட்டும் வெளிய வந்திருக்கு, உடம்பெல்லாம் எப்போ வரும்? இதோப்பா. போ போ, அப்படியே போ. தலையை மட்டும் தூக்காத, தலை தூக்காத. கரெக்ட். அண்டா ஓட்டை அடிச்சு ஈயம் பூசுறதுக்கு 300 ரூபா ஆகும். உன்னால முடியுமா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? 300 ரூபா என்ன, 500 ரூபா தரேன். 300 ரூபா கொடுத்தா போதும். போதுமா? போதும். ஆனா சும்மா பல பல பலன்னு ஓகேவா? சும்மா சில்வர் பாத்திரம் மாதிரி பண்ணி வைக்கிறேன். சரி சரி, நீ போய் டீ சாப்பிட்டு வந்துரு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். காலேஜ் இந்த அண்டா எங்க பாட்டிக்கு எங்க தாத்தா சீரன் வாங்கி கொடுத்த, தெரியுமா உனக்கு? பாத்தியாடா, அவ்வளவு முக்கியமான அண்டா. வரமா வா, பத்திரமா பாத்துக்கோ. வரமா சாப்பிட்டு வந்துடுறேன். அப்பா, ஒரு வழியா பிசினஸ் பாதி முடிஞ்சு. ஏன்பா, உங்க ஊர்ல இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துவானா? இது ரொம்ப காலமா நடக்குது. இவன் பொழப்பே இப்படித்தான். அப்படியா? அவனுக்கே நான் ஐயம் பூசறம் பாரு. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பா. என்ன நமக்கே வச்சிடறான்? அண்டா ரெடி ஆச்சா? பார்த்தா தெரியல, அண்டாவை தொடச்சிட்டு இருக்கிறேன். தொடச்சுக்கிட்டு இருக்கியா? அண்டாவையே காணும். அண்டாவை ஈயம் பூசி பளபளன்னு தொடச்சிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? வெறும் பூமியை காமிச்சிட்டு அண்டா இருக்குன்னு போய் சொல்றியா? ஒத்து பாரி அண்டாவை, இவ்வளவு ஒரு அண்டா ஒரு கண்ணுக்கு தெரியல, பளபளன்னு இருக்குது. அந்த அண்டா என்ன விலை தெரியுமா? அந்த காலத்திலேயே எங்க தாத்தா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. யாரு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? நீ மட்டும் அண்டாவை கொடுக்கல, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மானத்தை வாங்கிடுவேன், மானத்தை. ஏய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? பின்ன இப்ப உனக்கு அண்டா தானே வேணும். முதல்ல 300 ரூபாய் பணத்தை கொடு, அண்டா உனக்கு தரேன். நீ அண்டாவை கொடு, நான் பணத்தை தரேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். முதல்ல 300 ரூபாய் கொடுத்துட்டு அண்டாவை எடுத்துட்டு போ. என்னது 300 ரூபாய்க்கு 100 ரூபாய் தர்ற? அவ்வளவுதான் இருக்கு. மிச்ச காசு யார் தருவா? செத்து போன பாட்டியா கொண்டு வந்து தரும். ஏய், நீ இந்த ஊர்ல சுத்திட்டு ஆட்டையை போட்டுட்டு இருக்க. அவங்க ஊரா சுத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவன் பாச்சா பழிக்குமா? ஏய், அவங்க கிட்ட என்ன பேச்சு? ஏய், கரெக்டா. ஏய், அவன் கைலி படியில உருவுங்கடா. கரெக்டா சொல்றா. ஏய், ராஸ்கல். கரெக்டா. பா, என்னடா அப்படி நடக்குது? தோச்சா சாயம் உண்டா சனியனே. மோந்து பார்த்தா உயிரே போயிடும். இந்தா, நீ இந்த அண்டா எடுத்துக்கோ. அதெல்லாம் வேண்டாம். மானமே போச்சு, அண்டா போனா என்ன? அதெல்லாம் வேண்டாம், நீ பணத்தை மட்டும் கொடு. பணம் இல்ல. பணம் தான் வேணும், உள்றாரு வேண்டாம்.
என்கிட்ட 5000 தான் ஏய், 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 இந்த கம்பி நெருப்புல வை. எதுக்கு? உள்ராயர் கழட்டுனதுக்கு அடையாளமா ஒரு கோடு போட்டுடலாம். இது ரொம்ப ஓவர். அதுக்கு நான் அண்டாவே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. தூக்கிடுங்கப்பா, தூக்கிடு. மதோய் நல்ல முடியல. போதும் போதும் விட்டுரு. நான் வெயிட் ஆயப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறான் பாரு. அண்டா இருக்கிற மாதிரி எல்லாருமே நடிக்கிறாங்களே. நம்ம போட்ட பிட்ட நம்மகிட்டயே போட்டானுங்களே. வேற எங்கேயாவது தேடுதான்னு பாப்போம். செங்கமலா, நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நானும் மகன் இப்படி அனாதையா தெருவில் படுத்திருந்திருக்குமா? நீ இல்லாதனால தான் உன் மகனுக்கு இப்படி ஒரு நிலவு வந்துச்சு. செங்கமலா, எங்களை எல்லாம் விட்டுட்டு போக எப்படிமா மனசு வச்சு? டேய், உங்க அம்மாடா பாடுற கண்ணா. செங்கமலா, அழுகாதீங்கப்பா, அழுகாதீங்கப்பா. நீங்க அழுகையா வருதுப்பா. வேண்டா ராஜா, நீ அழாதரா கண்ணு, நீ அழாதரா. நீ அழக்கூடாது தாண்டா அப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற. நீ நல்லா இருக்கிறண்டா. எங்க இருந்தாலும் மகனை நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா. மெதுவா சாப்பிடக்கூடாதா? அம்மா தீபிகா, அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுமா. போடுங்கய்யா. தோ வர. சும்மா கட்டோட பாப்பா ஆட்டம் ஆடி அசத்திரிய. இந்த பொண்ணு ஆட்டம் ஊரையெல்லாம் கூட்டம். உன் ஆட்டத்தை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல வச்சுக்கோ. உள்ள வா. ஐயா ஐயா விடுங்க ஐயா. உள்ள வந்து ஒரு ஆட்டம் போட்டு போ. மா. என்னடா ஐயா பாத்திரம்? நீ ஓட்ட பாத்திரம் வாங்க வந்த நேரம் நான் ஒரு தங்க கலசத்தை மிஸ் பண்ணிட்டேனடா. என் முன்னாடி நின்னா மேஞ்சாஞ்சு அப்படியே துப்பிடும். ஓடி போடானே. ஐயோ, தங்க கலசம் மிஸ் ஆயிடுச்சேடா, மிஸ் ஆயிடுச்சே. இப்ப வலி சரியாயிடுச்சா? இப்ப பரவாயில்ல. அந்த பாத்திரத்துக்கு ஈயம் பூசியிருக்கேன், கொஞ்சம் அடைச்சிருக்கான்னு பாரு. என்ன சரியா பண்றேனா? நீ ஆடுறதை விட்டுட்டு பேசாம என் தொழிலுக்கு வந்துற. அவ்வளவு பக்குவமா செய்யற. ஏன் உன்ன மாதிரி என்னையும் கையை நசுக்கிக்க சொல்றியா? தொழில்லாம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன் இதுவே பரவாயில்ல. நீ டான்ஸ் ஆடும்போது வேடிக்கை பார்க்குறவங்களாம் உன் கூட சேர்ந்து ஆடுறான். அதுவும் இல்லாமல் காசை பின்னில் குத்தி அது உன் ஜாக்கெட்டில் குத்த நினைக்கிறான். அதுக்கு இது எவ்வளோ தேவலாம். அப்படி யாராவது கூட ஆடினா நானே ஒதுங்கி நின்னுப்பேன். அப்புறமா அவங்களே ஆடுறதை நிறுத்திட்டு ஓரமா ஒதுங்கி நின்னுடுவாங்க. காசு கூட முடிஞ்ச அளவுக்கு நான் கையில தான் வாங்கிப்பேன். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன். முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன். டேடி அங்க பாரு. இவ்வளவு பெரிய தேன் கூடுறா. ஏய் அங்கலாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருடா. அண்ணா எனக்கு
அதை எடுத்துக்கணும். ஏய் யாரா எடுக்கிறது? நீ போய் எடுக்கறியா? ஏய் என்னால எடுக்க முடியாது. டேய் பசங்களா என்னடா பண்றீங்க? அங்க பாருங்க எவ்வளவு பெரிய தேனுங்க. அங்க பாருங்க. வேணும். ஏய் நாட்டு தேன்டா டேய். அதான் நானும் ட்ரை பண்ணி. சம ருசியா இருக்கும்டா. கல்ல தடறா டேய். அடிங்க அடிங்க. ஐயோ தேனிடா டேய் கடிக்க வருதுடா. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏய் என்னாச்சு வேடா? பசங்க தேன் கூட கலச்சிட்டாங்க. தேனி துரத்திட்டு வருது. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம். ஏய் தேனி வருது. கடிக்க போகுது. ஏய் ஒண்ணும் ஆகாது சும்மா இருடா. ஐயோ சொல்றேன்ல ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்ல பொறுமையா இரு. நான் சொல்றேன்ல ஒண்ணும் ஆகாது சும்மா இரு. நான் சொன்னா கேளு. பயப்படாத சும்மா இருடா. குடு நான் காய போடுறேன். வேடா இதோ வரேன். என்னடா அப்படி பாக்குற? போய் அந்த பக்கம் நில்லு போ. யாரும் வராம பாத்துக்க போ. நான் கொஞ்சம் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஓட்டடிக்கிறோம் இங்க நிக்கிறான். அண்ணா அந்த பக்கம் போவானா? அந்த பக்கம் போக கூடாதா? எதுக்கு? அந்த பொண்ணு துணி மாத்திட்டு இருக்கு அதான். யாரு அந்த ஹி 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 தங்க கலசம்? அன்னைக்கு கூட உன்னால தான்டா அவ மிஸ் ஆனா. எங்கடா அவளை காணோம்? இதோ அங்கதான் துணி மாத்திட்டு இருக்கு. அங்கதானா? அப்ப நான் மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வரேன். நீ அங்க போய் ஓரமா நின்னு யாரும் வராம பாத்துக்கணும். அண்ணா அண்ணா நீயும் பார்க்கணுமா? நீ எல்லாம் பார்க்க கூடாதுடா, சின்ன பையன். நான் மட்டும் தான் பார்க்கணும். நீ அங்க ஓரமா போய் நில்லு. தப்புண்ணே. என்னடா தப்பு? என்ன தப்பு? என்ன தப்பு? என்ன தப்புடா சொல்றா. ஊரை வந்து ஏங்கிட்டே வா சொல்றா.
ஐயோ ஓட்டி தான் அடிப்பான்னு பார்த்தேன் ஆலையை க்ளோஸ் பண்ண. இந்த கொசு வேற தொல்லை தாங்க முடியல. என்னடா அப்படி பாக்குற? நதியின் பயணம் கடலை தேடும், நதியின் பயணம் கடலை தேடும், விதியின் பயணம் எங்கு போகும், ஆசை அலை மோதி அலையும் மனம் தானே, துடுப்பு இல்லாத படகின் நிலைதானே, நெஞ்சமே ஒரு காகிதம், சில ஞாபகம் அதில் ஓவியம், அட உள்ளமே ஒரு விருகமா, அட வாலிபம் இங்கு நரகமா. புத்தம் புதிய ஒரு பருவம் வந்து சத்தம் விடுதே, நெஞ்சம் நெஞ்சம் முத்தம் கொடுக்க ஒரு கனவு வந்து ரத்தம் சுடுதே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மறதி என்பதேது, தினம் ஞாபகம் கொல்லுதே கொல்லுதே கொல்லுதே, ஒரு துறவி இங்கு யாரு, அட நெஞ்சிலே முகமே கிள்ளுதே கிள்ளு, சிறு கல் விழுந்த குளத்தினிலே பல அலைகள் எழுந்ததென்ன, ஒரு பெண் விழுந்த மனசுக்குள்ளே அட அமைதி கலைந்ததென்ன, இந்த இரண்டு விழிகளில் உறக்கமில்லை, இன்று நீளும் இரவுக்கு விடியல்
நெருப்பு உன்னில் வெளிச்சம் தந்து செல்லும் வழியை சொல்லும் சொல்லும் பட்ட பிறகு புத்தி மறந்து போகும் மனிதா துன்பம் துன்பம் இந்த மனித மனம் குப்பை காகிதமா பல இடத்தில் அலைவதென்ன ஒரு மனதினிலே பல நினைவு வந்து அதில் மனிதம் தொலைவதென்ன கண்ணில் தெரியும் வானுக்கு முடிவும் இல்லை அதை பறவை சிறகுகள் அளப்பதில்லை ஏன் தொலைந்தாய் அங்கே நீ சொல் ஏன் அலைந்தாய் இங்கே நீ நில் நீ நில் நெஞ்சமே ஒரு காகிதம் சில ஞாபகம் அதில் ஓவியம் அட உள்ளமே ஒரு மிருகமா அடவாலிபம் இங்கு நரகமா அடவாலிபம் இங்கு நரகமா அடவாலிபம் இங்கு நரகமா ம். 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 அப்பா ஆ. எங்க போனா காலையில போனவன் சாப்பிட கூட இல்லை. வேடா வேடா காலையிலேருந்து சாப்பிடாம கொள்ளாம எங்கப்பா போயிருந்த? நீ வருவேன்னு நானும் இவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன்ப்பா. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? இருடா, டேய் இரு இரு, சாப்பாடு எடுத்து வரேன். என்ன வேடப்பா, வந்தோன்னே படுத்துட்ட? ஒரு வாய் சாப்பிட்டு படுப்பா. வெறும் வயிற்றுல படக்கூடாதுப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு படுப்பா. ஏண்டா, என்னாச்சு இவனுக்கு? இந்தாம்மா ஒரு டீ தரேன்பா. ரவி டீ எடுத்துக்கப்பா. அண்ணா கொஞ்சம் கொடுங்க. தீபிகா நடிகையா? அப்போ நீ சென்னைக்கு வந்ததே அந்த நடிகை பார்க்கத்தான் இல்லை? சரி, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிற. அதை விட உன் மனசில் மரியாதை இருக்குதுன்னு வேற சொல்கிற. அதையும் தாண்டி நல்ல நட்பு இருக்குதுன்னு வேற சொல்கிற. அப்புறம் எதுக்குடா சுட்ட? ஆ சொல்லு. சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி. கான்ஸ்டபிள், தண்ணி கொஞ்சம் கொடு.
இந்த தூள் துளசி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த துளசி உண்மையை தாண்டா பேசுவான். இந்த உண்மையை சொன்னதுக்காக தானடா அன்னைக்கு நீ என்ன அடிச்ச. மறக்க மாட்டேன்டா, மறக்க மாட்டேன். என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஓ, நீ அந்த நடிகையோட ரசிகனாச்சே. உனக்கு எதுனா ஒண்ணானா அவ வருவான்னு நினைக்கிறியா? வரமாட்டாடா, வரமாட்டா. வேணாம் துளசி. உனக்கு தாண்டா அவன் நம்பர் 1. ஆனா அவளுக்கு நீ 10ஓட 1 11. துளசி, உன்ன மாதிரி கோஷம் போடுறவன், கோயில் கட்டுறவன், போட்டோவை வச்சுக்கின்னு சூடம் காட்டுறவன், நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டீங்கடா. வேணாம் சொன்னா கேளு. வேணாண்டா. போட்டோ வச்சிருப்பியா பாக்கெட்ல? சூப்பரா இருக்காப்பா. பாரு, இதுல நீ இவ்வளவு நாளா இவ்வளவு முழு துணியோட தானே பார்த்த. துளசி, என்னடா இவ்வளவு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம இதுல முழுசா காட்டுறேன் உனக்கு. என்ன டேய், வா வாடா சொல்றேன். காட்டுறேன் வா உனக்கு. வாடா, வா வா. பாரு, ரொம்ப நல்லவன்னு சொன்னியே, அவன் என்ன கோலத்துல வர போறான்னு பாருடா, பாரு. நான் சொன்னேனே கேட்டியாடா? நடப்பா, பாரு, நல்லா பாருடா. அட பாவி பயல, யாரோ ஒரு பொண்ணு நடிச்ச ப்ளூ ஃபிலிம்ல அந்த நடிகையோட முகத்தை கிராஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த நடிகையை வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் நாங்கள் விசாரிச்சு அதை கண்டுபிடிச்சி போலீஸ் இடி தயாரிச்சவனை அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையிலையும் போட்டாச்சு. இது தெரியாம நீ ஊர்ல இருந்து கிளம்பி வந்து அந்த நடிகையை அநியாயமா சுட்டுட்டு இப்படி குற்றவாளியா நிக்கிறியாடா பாவி. ஹலோ, அந்த பையனை கூப்பிட்டு வந்து காட்டுனுங்களா? சரி சார், ஓகே சார், உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே சார், சரி சார். இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை இவனை பார்க்கணுமா, இவனை கூட்டிட்டு போய் காட்டிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். அளவுக்கு நான் கையில தான் வாங்கிப்பேன். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன். முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன்.